திருவண்ணாமலையில் கர்ப்பிணிக்கு தாவேக பிரமுகர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்போது பார்க்கிறோம். குற்றத்தில் ஈடுபட்ட யோகேஸ்வரனை பெண்கள் பிடித்து போலீசில் படைத்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்கலாம். தாமோதரன், மேலும் விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பயன்பாட்டு பகுதியைச் சேர்ந்த சுமார் 25 வயது மதிக்கத்தக்க பெண் அப்பகுதியில் இயற்கை உபாதை கைப்பதற்காக சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட அதே பகுதியைச் சேர்ந்த லோகேஸ்வரன் என்பவர் உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் நின்று கொண்டு அப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அந்த பெண் கூச்சலிட்டு கத்தியதால் அக்கம் பக்கத்தினர் அருகில் வந்து அந்த லோகேஸ்வரனை, தாவேக நிர்வாகி லோகேஸ்வரனை தர்ம அடி கொடுத்து சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தாவேக நிர்வாகி செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் தாவேக நிர்வாகியை போலூர் சிறையில் அடைத்தனர். யாரும் தெரியாது என்ன பண்றதுன்னா, நாங்க பார்த்தோம் ஹாஸ்பிட்டலே பார்த்தோம். இவனா எங்க வீட்டுக்காரர் கேட்டாங்க, இவனாமா கரெக்டா பார்த்து சொல்லுன்னு கேட்டாங்க. ஆமா இவன் தான். ஹாஸ்பிட்டல் எதுவும் பண்ணக்கூடாது, அவன் இன்னொரு வாட்டி வருவா பாத்துக்கலாம் சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். இன்னைக்கு அந்த மாதிரி கூப்பிட வச்சா நான் எங்க வீட்டுக்காரர் சொன்னேன், அதனால தான் போய் கூப்பிட்டு வந்தேன். எத்தனை மணி இருக்கும்? ஒரு 6 மணி 6:30 இருக்கும். நான் 6 மணி தான் எழுந்துட்டு போனேன். எங்க மாமியார் போய் வீட்டுக்கு போனவங்க நான் போய் ஏறிக்கு போனேன். நான் அப்பதான் வந்து பேப்பர் போட்டுமா அப்பதான் அவன் நிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கூட அப்படியே ரிட்டர்ன் பண்ணி போயின்னு இருக்கிறான். அப்புறம் எப்படி பிடிச்சிங்க அவனை? எங்க வீட்டுக்காரர் சொன்னேன் இந்த மாதிரி பண்றேன். எங்க வீட்டுக்காரர் உள்ள தூங்கிருந்தாங்க. அப்பதான் டியூட்டிக்கு போயிட்டு வந்தாங்களே, சவாரிக்கு போயிட்டு 2 மணிக்கு தான் வந்தாங்க. சரி கூப்பிடுற காது கேட்கல எங்க வீட்டுக்காருக்கு. அதுக்கப்புறம் எழுப்பி அவங்களை அனுப்பிச்சேன் நான். அதுக்கப்புறம் தான் குச்சிட்டுன்னு வந்தாங்க. அவங்க போய் எங்க இருந்தாங்க? அவங்க பயன்பாட்டில இருந்தாங்களாம். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதியில் தாவேக பிரமுகர் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நிலையில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.